ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பால பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ எல்லோரும் முழுமையாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லாஸ்ட் 30 டேஸில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ யார்ட்டையாட்டு போயிட்டு என்ன எல்லாம் ஞாபகம் இருக்கா, பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் ஞாபகம் இல்லை, ஒரே பயமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதற்கான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சொல்யூஷன் தான், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கான கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது, ஓகேவா? அதை இப்போ கடைசியாட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஓஎம்ஆர் ஷீட், ஓகே, ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் போட்டுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் மொபைல் ஃபோனில் தான் பார்த்து எழுதுவேன், லேப்டாப்பில் தான் பார்த்து எழுதுவேன்ட்டு இருக்காமல் ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் போட்டுக்கோங்க, கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஹவர்ஸா, 3 ஹவர்ஸ்னால் 3 ஹவர்ஸ் டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தமிழை ஒரு நேரத்தில் எழுதுறது, மேக்ஸ் ஒரு நேரத்துக்கு எழுதுறது, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு நேரத்துக்கு எழுதுறதுன்ட்டு இல்லாமல் இப்படி டைம் அலர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் காலையில் தான் நடக்கும். அப்போ நீங்கள் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மணிக்கு முடிக்கிறது மாதிரி இங்கே கொஞ்சம் டைம் வச்சுக்கோங்க. இதை உங்களுக்கு ஒரு 20 to 30 டெஸ்ட்லாம் கண்டிப்பாக பண்ணுங்க. நான் சொன்னாலும் பண்ண மாட்டீங்க. அப்படி பண்ணால் சூப்பர், வெரி குட், கிரேட். இதை மினிமம் ஒரு 5 மாடல் எக்ஸாமுக்காட்டும் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஒரு 5 மாடல் எக்ஸாமுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சுக்கோங்க, கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் டைம் அலோகேட் பண்ணிட்டு 10 to 1 மணிக்கு அப்படின்ட்டு டெடிக்கேஷனாக உட்காந்து பண்ணுங்கள். ஒரு 5 மாடல் காட்டும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா டெஸ்ட்டு ஒரிஜினல் இப்போ June 9 குரூப் 4 எக்ஸாமாக முடிஞ்சு வந்தோன்னே எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, டைம் மேனேஜ்மெண்ட் பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பத்தலை? இங்கே நம்ம ஒரு மாடல் எக்ஸாமோ ஓஎம்ஆர் ஷீட்டில் கொஸ்டினை பிரிண்ட் அவுட் போட்டு டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் அங்கே பத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பத்தாததற்கு காரணம் டைம் மேனேஜ்மெண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணுவதற்கான காரணம் இதுதான். அதே மாதிரி இந்த 3 மணி நேரத்தை நீங்கள் தமிழுக்கு 50 மினிட்ஸ், ஓகேவா? 45 மினிட்ஸே குட் தான், 50 மினிட்ஸ் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. அண்ட் மேக்ஸுக்கு ஒரு 50 மினிட்ஸ். அண்ட் ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 நிமிஷம், இதில் ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம் இருக்கா. 1 மணி நேரம் நமக்கு 20 மினிட்ஸ் இருக்குது. இந்த 1 மணி நேரம் 20 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த மாதிரி டைமை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே உள்ள கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் மெத்தனமாக அணுகாதீங்க, ஓகே? இது தானே அப்படின்ட்டு அணுகாமல் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸிங்காக அப்படி அணுகுங்க, ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 மாடல் தான் நான் சொல்கிறேன், 30 டெஸ்ட்டு எழுத சொல்ல. ஒரு 5 மாடல் எழுதிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓஎம்ஆர் ஷீட்லாம் ஒரு பெரிய பஞ்சாயத்துங்க, ஓகேவா? அதில் இந்த சைடு ஷேட் பண்ணுங்கள், அந்த சைடு ஷேட் பண்ணுங்கள், அதுக்குள்ளேயே ஒரு 100 ரூல்ஸ் உண்டு. அதையெல்லாம் நீங்கள் இங்கே ஒரு 5 மாடலில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அங்கே போய் ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஸ்ட்ரைட்டாக ஓஎம்ஆர் ஷீட்டு கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு கையில் கொடுக்கும்போது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். என்ன பண்ண ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா குழப்பம் வரும்? இங்கே 2 இது இருக்கா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் ஆன்சரை மார்க் பண்ணிவிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் பண்ணவா, இல்லைனா ஒவ்வொரு கொஸ்டினை படிச்சுட்டு அங்கே பண்ணவா அப்படின்ட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதுக்கு நீங்கள் இங்கேயே ஏதாவது ஒரு மெத்தடாலஜி, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் பேப்பர், இப்போ தமிழ் இருக்கா, தமிழில் ஒரு 50 கொஸ்டின் பேப்பருக்கு கொஸ்டின் பேப்பரில் லைட்டாக சின்னதாக டாட் வைங்க, பெருசாக வட்டம் போடாதீங்க. சின்னதாக டாட் வச்சுட்டு அது 50 ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணுங்கள். அடுத்து 50 100 கொஸ்டின். என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டே மேக்ஸை எடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸை கடைசியில் கொண்டு வரதுனால தான் நிறைய பேருக்கு சார் மேக்ஸை போட்டு பார்க்கவே நேரம் இல்லை, மேக்ஸுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பத்தலை அப்படிம்பாங்க. ஸோ மேக்ஸ் செகண்ட் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு 50 நிமிஷத்தில் தமிழை முடிச்சுட்டு செகண்ட் மேக்ஸ் எடுத்திங்கன்னா மேக்ஸ் ஒரு 45 to 50 மினிட்ஸில் முடிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு முடிக்கும்போது உங்களுக்கு 120க்கு 125 கொஸ்டினுக்கு எவ்வளோ கொஸ்டின் கரெக்டுன்ட்டு கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தமிழில் ஒரு 90 கரெக்டாக வருது, மேக்ஸில் ஒரு 20 கரெக்டாக வருது, 110 கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து ஜிஎஸ்ல ஒரு 60 தூக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஐடியாலஜி வரும். நீங்கள் மேக்ஸை கடைசியாக கொண்டு போனீங்கன்னா மேக்ஸை கடைசியாக இப்போ எல்லாருக்கும் ஒரு 13 கணக்கு ஒரு இருக்கும் கடைசியில் வச்சுருப்பாங்க. அந்த 13 கணக்கு கடைசியில் போடவே மாட்டாங்க. 188 இருந்து 200 வரைக்கும் மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பரில் மேக்ஸ் இருக்கும், ஓகேவா? அப்போ இந்த 188லேருந்து 200 கடைசியாக போடலான்னு வச்சுருப்பாங்க. கடைசியில் இந்த 12 13 கொஸ்டினை போடுவதற்கு 10 மினிட்ஸ் மோர் அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு ஆள் கத்துவாங்க. 10 மினிட்ஸ் தான் இருக்கா அப்படின்ட்டு இவங்க 2 கணக்கு போடுவாங்க. 5 மினிட்ஸ் மோர். அடுத்தது அவங்க எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்க, புக்லெட்டை கொடுங்கன்றுவாங்க. மீதி பார்த்தீங்கன்னா
மீதி 11 கணக்கோ 10 கணக்குக்கோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் போட்டு வருவாங்க. மேக்ஸு சோலி முடிஞ்சு. மேக்ஸு சோலி முடிச்சிட்டனாலே நம்ம எக்ஸாம் சோலி முடிச்சு கத்தம்ட்டு வந்துட வேண்டியதான். அதனால் ஃபஸ்ட்டு தமிழை பண்ணுங்கள், செகண்டு மேக்ஸை பண்ணுங்கள், தேர்டு வந்து ஜிஎஸை பண்ணுங்கள். 50-50ன்ட்டு 2 பண்ணிட்டீங்களா? இது ஒரு தமிழ் 50, அடுத்த தமிழ் 50, அடுத்து மேக்ஸ் 25, அதுக்கப்புறம் ஜிஎஸ்லாம் ஒரே ஷார்ட் அடிச்சிருங்க. தெரியாத கொஸ்டின்லாம் இருந்தால் கன்ஃபார்மாக நீங்கள் கரெக்டாக புள்ளி வைப்பீங்கன்னா வைங்க. ஓகேவா? இப்போ உதாரணத்திற்கு ஓஎம்ஆர் ஷீட் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். 130வது கேள்விக்கு பதில் தெரில, அதை விடணும். அதை விட்டுட்டு 131 ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 131 ஸ்டார்ட் பண்ணும்போது 130 விட்டதை மறந்துட்டு இந்த 131க்கு 130ன்னு ஷேட் பண்ணிடாதீங்க. இதை வந்து நிறைய பேர் ஷேட் பண்ணுவாங்க. அதனால தெரியாத கேள்வியாக இருந்தால் கரெக்டாக அதை விட்டுட்டு வருவேன்னா விடுங்க. இல்லை நமக்குலாம் கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் அதிகம், நமக்கு கண்ணு தெரியாது, கவன சிதறல் அதிகம் அப்படின்னா ஒழுங்காக ஒரு கொஸ்டின் தெரியலனால ஏதாட்டும் ஒரு ஆப்ஷனை போட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு வந்து போங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே உங்களுக்கு தெரியணும். இப்போ 10வது கொஸ்டின் நீங்கள் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 11வது கொஸ்டினை தூக்கி 10வதுல போட்டிங்க, அதை நீங்கள் கண்டே பிடிக்கல. 200 அது வரும்போது 199ல் ஷேட் பண்ணுறீங்கன்னு வைக்கல, ஒரு 190ல் தான் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அவ்வளோதான், எக்ஸாம் ஃபெயிலு, ஒன்றுமே இல்லை, செய்ய முடியாது. ஓகேவா? அதனால் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாமல் இருங்கள். இந்த மிஸ்டேக் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவதற்கு ஒரே மெத்தட் என்னது? ஃபஸ்ட்டு நம்ம இங்கே டெஸ்ட் ப்ராக்டிஸை ஒழுங்காக பண்ணணும். ஒரு 5 மாடல் காட்டு ஒழுங்காக பண்ணிட்டு போகணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் அனலைசிஸ். இப்போ ஒரு டெஸ்ட் வந்து எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ ஒரு டெஸ்ட்டை எழுதிட்டு இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஆன்சர் கீ வருது, ஆன்சர் கீலாம் செக் பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் அனலைசிஸ் வந்து எப்படி பண்ணணுங்கிறத இப்போ சொல்கிறேன். அதே மாதிரி இந்த டெஸ்ட்டோட மார்க் வந்து ஒவ்வொரு அகாடமிக்கை பொறுத்து மாறும். அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் அனலிசிஸை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து அதை சொல்கிறேன். இதை வந்து 3ஆக வந்து பிரிச்சுக்கோங்க இந்த டெஸ்ட் அனலிசிஸை. எப்படின்னா, நான் நினச்சேன், ஓகேவா, 100% கரெக்ட், நான் நினச்சேன் அதுதான் ஆன்சர் அப்படின்னு 100% கரெக்ட் எத்தனை கொஸ்டின்னு மார்க் பண்ணுங்கள். ஃப்ளூக்கு, இதுவா அதுவா, பியா ஆர் சியான்ட்டு எனக்கு டவுட் இருந்துச்சு. ஃப்ளூக்கில் போட்ட ஆன்சர் வந்துச்சு. ஒன்றும் தெரியாது, 0%. ஓகேவா? 0% அந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சரே தெரியாது. ஆனால் நான் பி போட்டேன் கரெக்ட் ஆகிட்டு இப்படின்ட்டு இருக்கும்ல. இதெல்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 100% இப்போ உதாரணத்திற்கு 200க்கு நீங்கள் 180 எடுத்துட்டீங்க. 180ல் இப்போ உங்களுக்கு 100% கொஸ்டின்ஸ் வந்து எத்தனை கரெக்ட்னா 160 கரெக்ட். ஃப்ளூக்கில் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் கரெக்ட். இந்த பின்னு போட்டது சும்மா குத்துமைப்பாக போட்டதில் எத்தனை கொஸ்டின் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோலாம் வராது. இது 165 வச்சுக்கோங்க. இதில் ஒரு 8, இதில் ஒரு 7. ஓகேவா? 10, 5 இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? இந்த மாதிரி வருதுன்னா இப்போ இந்த 10 கொஸ்டின் இருக்கா, இந்த 10 கொஸ்டினில் பிசின்னு நினச்சோம்மா, நமக்கு ஏன் டவுட் வந்துச்சுன்னு செக் பண்ணி பார்க்கணும். செகண்டு, இந்த 0% நாலேஜ்னு போட்டிங்களா ஒரு 5 கொஸ்டின் இது, அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்க்கணும். அது போக ஒரு 20 கொஸ்டின் தப்பாச்சா, 20 கொஸ்டின் ராங். அந்த 20 கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி எத்தனை 1, 2, 3, 4 இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து டெஸ்ட் அனலிசிஸ் முடிஞ்ச பிறகு பண்ணணும். இதை பண்ணுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது, 10 மினிட்ஸ் தான் ஆகும். 10 to 30 மினிட்ஸ் ஆகும். இந்த 10 to 30 மினிட்ஸ் உங்களுடைய மார்க்கை ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து மற்ற எல்லாத்தோடைய கூட்டி கொடுக்கும். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்கும்போது நல்லாயிருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சக்ஸஸ் கிடைக்க போகுது. அதில் வந்து மாற்று கருத்தே வந்து கிடையாது. ஓகே, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பொறுத்து. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல். இப்போ ஒன்றுமே நினைவில்லை, ஒரே பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்கல்ல, அவங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு டெஸ்ட் அனலைசிஸ் பண்ண பிறகு டெஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் லெவல் கூடும். ஓகேவா? அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த அகாடமிக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஒரு 4 அகாடமின்னு வச்சுக்கிடும். இப்போ ஏ அகாடமி இருக்காங்க, அவங்க ஒரு மாடல் வைக்கிறாங்க, 100க்கு வந்து 150 தான் அவங்களுடைய கிளாஸ் ஃபஸ்ட்டு மார்க்கு. ஓகேவா? பி ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 200க்கு 170 தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. சி அகாடமி இருக்காங்க, அவங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா 200க்கு 180 தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. டின்னு ஒரு அகாடமி இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா 200க்கு 190 ஃபஸ்ட்டு மார்க்கு. இதில் யாருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
190 எடுத்தவனுக்கு தான். ஏன்னா 200க்கு 190 போட்டோம், நம்ம கிரேட் அடித்து துவம்சம் பண்ணிடலாம், நம்ம பாஸ் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உயர்ந்துடும். ஆனால் இப்போ வந்து 200க்கு 150 எடுத்தவங்களுக்கு அவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குமா? ஃபஸ்ட்டு மார்க்கே 150 நான் சொல்கிறேன். அப்போ ஒரு 100வது ரேங்க்கில் இல்லை எத்தனை எடுப்பாங்க, 130 தான் எடுத்திருப்பாங்க. அப்போ இவங்களுக்குலாம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம்தான். ஓகேவா? இதில் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. ஓகேவா? அடுத்தது அப்போ ஆனால் இந்த பையன் 190 எடுத்த பையனோட இவங்க நல்லா வந்து படிச்சுக்கலாம். பையனோ பொண்ணோட இந்த 150 மார்க் எடுத்திருக்காங்களே இவங்க நல்லா படிச்சுக்கலாம். பிகாஸ் ஆஃப் த அகாடமிக் கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக கேட்கறதுனால, அவுட் ஆஃப் புக்கில் நிறைய கேட்குறது, நிறைய கஷ்டமாக கேட்கறதுனால 150 மார்க் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ரெண்டுக்கும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த அகாடமிக். அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த 190 எடுத்தது ஓகே, பாசிட்டிவாக இப்போ எழுதிருங்க டெஸ்ட்டை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பாஸ் ஆகிடலாம். இப்போ மீதி 150, 170, 180 எடுத்திருக்கே, இதுதான் ஃபஸ்ட்டு மார்க்கே. அந்த இதுலனா இவங்களுடைய அப்ரோச் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகாது ஃபஸ்ட்டு நினைக்கக்கூடியது. ஓகேவா? அது வந்து தமிழ், மேக்ஸில் வந்து கொஞ்சம் ரிப்பீட் ஆகும், ஜிஎஸ்லலாம் ரிப்பீட் ஆகாது. ஓகேவா? அதேமாதிரி இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குது, நம்மளோட நாலேஜை டெஸ்ட் பண்ணுவதற்கானதை தவிர இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படியே போய் டிஎன்பிசியில் 200 கொஸ்டினும் கேட்பாங்கட்டு கிடையாது. டெஸ்ட் ப்ராக்டிஸ் நாட் ஈக்குவல் டு டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர். நீங்கள் உலகத்தில் உள்ள எந்த அகாடமியில் படித்தாலும் அதுதான் உண்மை. டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நம்மளோட நாலேஜுக்கு அப்படின்னு வச்சுக்கணும். ஆனதுக்குன்னு இது பண்ணாமல் போயிடாதீங்க. இது பண்ணாமல் போனால் பாஸே பண்ண முடியாது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனால். இப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸுங்கிறது மஸ்ட்டு. அது வந்து டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் ஈக்குவலண்ட் ஆகாது, ஆனால் ஒரு 70 to 80% ஈக்குவல் ஆனாலே நம்ம பாஸ் பண்ணிட முடியுங்கிறது தான் மேட்டர். செகண்டரி வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா, ஓகே நம்ம அகாடமிக்கோட கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக தான் இருக்கும், இதில் ஃபஸ்ட்டு மார்க்கு 150 தான், அப்போ நம்ம 140 எடுத்துருக்கணும்லே நல்ல மார்க்கு தான் அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அதுமாதிரி நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு 150னா நீங்கள் வந்து வேற ஒரு சில அகாடமிக்கோட மாடலில் எழுதி பார்த்துட்டு போய் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கூட்டிக் கொள்வது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இதில் வந்து வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், அகாடமிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே கஷ்டமாக கேட்போம், அவன் 150 எடுத்து அங்கே போய் நிறைய மார்க் எடுப்பான்னு நினைப்பாங்க. ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கும், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னடா இவ்வளோ படித்து 150 தான் வருது. இப்போ இவங்க 4 பேர் மீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இப்போ அகாடமிக் ஏ, அகாடமிக் பி, அகாடமிக் சி, அகாடமிக் டி, இவங்க 4 பேர் மீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் யாருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும்? இவங்க 4 பேர் மீட் பண்ணால் என்ன நடக்கும்? பெரிய குழப்பமாயிடும். அதனால் இவங்க 4 பேருமே மீட் பண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த பையனை விட இந்த பையன் நல்லா படிச்சிருக்கலாம், ஆனால் இவனுக்கு மார்க் கம்மியாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த 4 பேர் சேராமல் இருப்பது நல்லது. அதனால் நீங்கள் இதிலேருந்து நான் இன்னொன்று உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கொஸ்டின் பேப்பர் சேமாக இருக்காது, அதை வந்து நீங்கள் கன்ஃபியூஷன் வந்து பண்ண வேண்டாம். உங்கள் அகாடமிக்கோட இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்டு வந்து டோன்ட் டிஸ்கஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் டைம். ஓகேவா? அவன் வந்து உங்களுக்கு தெரியாத கேள்வியை கேட்பான், உங்களை வந்து ஒரு கார்னரில் போடுவான், அடே ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இந்த உலகத்தில் அதெல்லாம் நம்ம பெருசாக சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் யாரு கூட பெருசாக பேசாமல் நீங்கள் இண்டிவிஜுவலாக உட்காந்து கடைசி 30 டேஸில் ரிவிஷன் பண்ணாலே பாஸ் பண்ண முடியும். அடுத்தது ஓகே, ஒன்றும் நினைவில்லை அப்படிங்கிறது இடத்துல இருந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், டெஸ்ட் அனலிசிஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டெஸ்ட் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடும். அது கூடாத பட்சத்தில் அது எப்படி கூட்டணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் 4K அகாடமியோட மாடல் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா 185+ வந்து எடுக்கிறது மாதிரி தான் நான் செட் பண்ணுவேன். ஓகே, பாசிட்டிவாக போய் எழுதிட்டோம், நல்லா படிச்சிருந்தாலும் 190+ வந்து எடுத்துடலாம். ஆனால் என் அகாடமிலே பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்லாம் எடுக்க தான் செய்வாங்க. ஓகேவா? ஆனால் என் கொஸ்டின் பேப்பர் வந்து 150 எடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரே கிடையாது. என்னோட கொஸ்டின் பேப்பர் வந்து 190 எடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர். இப்போ 150 எடுக்கிறவங்க நல்லா படிக்கலன்னு தான் ஆக்சுவலாக அர்த்தம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அகாடமிக்கை பொறுத்து மாறும். அதை வந்து நினைவு வந்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு ஓவராகவும் பார்க்காதீங்க.
இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழுக்கு ஒரு 25, மேக்ஸுக்கு ஒரு 20. இப்போ தமிழுக்கு 25ன்னு சொல்கிறோம்ல, இந்த 25லேயே ஒரு 10 தான் ரொம்ப முக்கியமானது. அந்த 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 3, குரூப் 4, குரூப் 2, ஈஓ எக்ஸாமில் 2, குரூப் 3, குரூப் 4, ஜெயிலர், அசிஸ்டன்ட் ஜெயிலர், இந்த 7 தான். ஓகே, இந்த 7 கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப முக்கியம். இது போக ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 2019 குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் ஒரு நல்லா இருக்கும். 2018 குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த 2019 நடந்த ஒரு EO 3, EO 4ன்னு வேணாலும் பார்த்துக்கலாம். இவ்வளோ வந்து 19 போதும். இந்த 2017, 16 அதெல்லாம் வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. அதுக்குன்னு பார்க்காம போகாதீங்க. டைம் இருந்தால் வந்து பார்த்துக்கிட்டால் நல்லது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின் பேப்பருங்கிறது பார்க்கலாம், கோடியும் கூட பார்க்கலாம். 20ங்கிறது மஸ்ட். 20ங்கும்போது ஒரு 500 சம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை வந்து கொடுக்கும். இந்த 125ல் 100 + தமிழ் 25, இந்த 100 தமிழ் 25 மேக்ஸில் 120 எடுப்பதற்கு ரெடி ஆகிக்கோங்க. 120லாம் எடுத்துட்டிங்கன்னா விஓ போஸ்டிங்கை உங்கள் கையில் உறுதி. ஜிஎஸ்ல அடிச்சிடலாம், தட்டி தூக்கிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே 120க்கு எடுப்பதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 120 எடுக்கலை, 110, 115னாலும் பிரச்சனை கிடையாது. பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஓகே, அடுத்தது வந்து எல்லாரும் என்கிட்ட கேட்ட ஒரே கொஸ்டின், சார் மேக்ஸுக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் போடுறீங்க, தமிழுக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் போடுறீங்க, ஜிஎஸ்க்கு எப்போ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் போடுவீங்கட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் இதற்கான வீடியோ வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அகைன் வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். இப்போ ஜிஎஸ் குரூப் 4க்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல். ஓகேவா? லெவல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட். நீங்கள் போன குரூப் 4 கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாருங்கள். 75 கொஸ்டின் இருக்குல்ல, 75 கொஸ்டினில் ஒரு 6 கொஸ்டின் வந்து கரண்ட் அவர்ஸு ப்ளஸ் ஒரு 3 கொஸ்டின் வந்து ஜிகே, ஒரு 10 கொஸ்டினை கழிச்சிருங்க. ஒரு 65 கொஸ்டின் வச்சுக்கோங்க. இந்த 65 கொஸ்டினில் 60 கொஸ்டின் கிட்ட புக்கில் இருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இது 10th ஸ்டாண்டர்ட் லெவல், அதனால 60 கொஸ்டின் கிட்ட புக்கில் இருந்து தான் கேட்டிருந்தாங்க. அது சயின்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஜியாகிரஃபி, யூனிட் 8, யூனிட் 9 அப்படின்ட்டு ஒரு 60 எனக்கு தெரில, ஒரு 57க்கு மேலே. ஓகேவா? 57 to 60 வரைக்கும் கேட்டிருந்தாங்க புக்கில் உள்ளதே. அதே வந்து மீதி கொஸ்டின் பேப்பர் இருக்கட்டும். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல். இந்த 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் வேறு கொஸ்டின் பேப்பர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 12th ஸ்டாண்டர்டு எலிஜிபிள் வந்து குரூப் 3 எக்ஸாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் வந்து EO 4 எக்ஸாம் வந்து இருக்குது. இவ்வளோ தான். இந்த 3 மட்டும்தான் இந்த ஸ்டாண்டர்டில். கிட்டத்தட்ட மீதி எல்லா கொஸ்டின் பேப்பருமே டிகிரி ஸ்டாண்டர்ட். டிகிரி ஸ்டாண்டர்ட்னா என்ன? புக்கில் உள்ளதையே கேட்க மாட்டான். 75 கொஸ்டினுக்கு இப்போ குரூப் 2 எடுத்துக்கோங்க. குரூப் 2 வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பரு. ஓகேவா? அதில் 75ல் எத்தனை கொஸ்டின் புக்கிலேருந்து கேட்டாங்க? 35 கொஸ்டின் தான் புக்கிலேருந்து கேட்டாங்க. மீதி 40 கொஸ்டின் புக்கில் இல்லாதது. அப்போ நம்ம இப்போ இந்த ஜிஎஸ்க்கு வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்க்குறோன்னு நினச்சிக்கோங்களேன். குரூப் 4க்கு 70 கொஸ்டினில் உங்களுக்கு 40 கொஸ்டின் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் தெரியாது. 40 கொஸ்டின் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் தெரியலன்னா நீங்கள் எவ்வளோ மன உளைச்சல் ஆவீங்க. அப்போ நம்ம படித்ததெல்லாம் தப்பா அப்படின்னு தோணும். தேவையில்லாததெல்லாம் நிறைய உட்காந்து படிப்பீங்க. அவுட் ஆஃப் புக்கு போய் தேடி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கண்டதுகள் இது எதுக்கு படிக்கிறோம், ஏன் படிக்கிறோன்னே தெரியாமல் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கு வேணா உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து காமிக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு கிளாரிஃபை கொடுத்துடணும்ல. டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு சில கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மைரேஸ் 1998, கிழக்கு இமயமலை, பல்வேறு ஏதோ கொடுத்துருக்கான். எக்ஸ் கதிரி. ஓகே, இல்லை இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப நல்லா படிச்சிருந்தா தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்களேன், 2020. ஏன்னா அவங்க அப்படிதான் கேட்பாங்க. இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட்னு வந்துட்டாலே இந்த மாதிரி கேள்விகள்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்கள், 107வது கேள்வி பாருங்கள். பின் வருவற்றுள் எந்த ஒன்று அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கின்றது? இதெல்லாம் நம்ம குரூப் 4க்கு கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2020 இருக்குல்ல, 20ல்
உடற்செயலில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றது 2020 உள்ளது கேட்காங்க. ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து 2023 கடைசியில் நடந்தது தான். இந்த டெஸ்ட் 23 கூட இல்லை, 24 நடந்தது தான் இது. அடுத்து பாருங்க, விளையாட்டுக்கான இது துரோணாச்சர் பெறுது எந்த வருஷத்துலேருந்து கொடுக்குறாங்க. நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். தொற்று நோய்க்கு பிந்தைய உலகத்திற்கான 10 பாடங்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? மார்ச் 2021 கரண்ட் வருஷு. இந்த எக்ஸாம் 24 நடக்கு, 21 கரண்ட் வருஷு. நீங்க எடுத்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் தலைவர் யாரு? இது கூட ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கு. ஆனால் ஒரு சில கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்டா சோதிக்கிறீங்க மாதிரி இருக்கு. புக்கில் இல்லாமல் எதையாவது ஒன்று கொடுத்துக்கிட்டு எதையாவது ஒன்று கேட்பானுங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்க்குலாம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க வேண்டாம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இல்லை நான் பார்ப்பேன்னா அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டு தெரியணும். மன உளைச்சல் ஆகாமல் இருந்துக்கிட்டிங்கன்னா ஓகே, எனக்கு நோ ப்ராப்ளம். அடுத்தது ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 85 லெசன் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் உள்ள 40, 30, 15ன்னு பிரிச்சுக்கோங்க. அதிலே நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு அதற்கு ஏற்றாப்புல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 120 நம்ம போட்டோன்னு வைங்களேன், 115 வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து இந்த 40, 30, 15ல் இந்த ஓகே இந்த ஜிஎஸ் அப்படிங்கிறதால நீங்கள் ஒரு 60 எடுக்கணும். 120 60னா 180 சூப்பர். 110 60னா 170 நல்ல மார்க் தான், வேலை கிடைக்கும். 115 60னா 175. ஸோ வேலை இதில் ஒரு 60 தாட்டு மினிமம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பெர் டே எவ்வளவு நேரம் படிக்கணும்? 6 + 2னா எவ்வளவு நேரம் படிக்கணும்? இப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரங்கிறது மினிமங்க. 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட படிக்கலாம். அப்போ 8 மணி நேரம் மினிமத்துக்கு நான் சொல்கிறேன். 6 மணி நேரம் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு 2 மணி நேரம் மட்டும் உங்களுக்கு தெரியாததையோ ஓல்டு கொஸ்டின் பேப்பரையோ வந்து பாருங்கள். இல்லை நான் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக பார்த்துட்டேன், நான் எல்லாமே படித்து முடிச்சிட்டேன்னா 8 மணி நேரம் கூட ஃபுல்லாக ரிவிஷன் வந்து பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒரு மே 15க்கு மேலே இல்லைனா ஒரு மே 20 வச்சுக்கோங்க. மே 20க்கு மேலே புதுசாக படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுங்க. ஃபுல்லாக புதுசாக படிக்க ஸ்டாப் பண்ணிட்டு பழசை மட்டும் அடுத்த ஒரு 15-20 நாட்கள் ரிவிஷன் பண்ணிட்டு இருங்க, போதுமானது. கம்ப்ளீட்டாக இதையும் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. டோன்ட் அவாய்ட் கம்ப்ளீட்லி. இப்போ சயின்ஸு நான் படிக்கவே இல்லை, தொடவே இல்லை அப்படின்னு ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிங்கன்னா 10 மார்க் போச்சு. கரண்ட் அஃபேர்ஸை நான் ஃபுல்லாக விடுறேன்னா அங்கே ஒரு 10 மார்க் போச்சு. 12th எக்கனாமிக்ஸை நான் ஃபுல்லாக விடுறேன்னா இங்கே எப்படி ஒரு 4 கேள்வி, ஒரு 24 கேள்விக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமலேயே போகிறீங்க. இது போக அங்கே இங்கே நீங்கள் நம்ம இப்போ இது போக நம்ம 6th to 9th ஜியாகிரஃபி படிக்க மாட்டோம். 6th to 10th எக்கனாமிக்ஸ் படிக்க மாட்டோம். 11th 12th உள்ள நிறைய லெசன்ஸ்லாம் வந்து படிக்க மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் 1-2 கேள்வின்னு கேட்பாங்க, அதெல்லாம் படிக்க மாட்டோம். அப்போ இதெல்லாம் சேர்ந்து இதில் ஒரு 5-6 கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். 24-30 கொஸ்டினுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகாமல் போகிறோம். அப்போ 70ல் 30 கொஸ்டின் ப்ரிப்பேர் ஆகலைன்னு எத்தனை? 75ல் 30னா 45 கொஸ்டினுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டே போகிறோம். 45 கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிட்டு நம்ம எங்கிட்டு போய் இது 75க்கு 60 எடுக்க? 75க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் தான் 75க்கு 60ல் எடுக்க முடியும். 75க்கு 45 தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் நோ சான்ஸ். இந்த 30ல் நீங்கள் அதிகபட்சம் ஒரு 15 கொஸ்டின் 50% லக்கில் விழுந்தால் கூட, இந்த 45ல் 40 விழுந்தால் கூட 55 கொஸ்டின் தான் அதிகபட்சம். 50 தான் வரும். அப்போ 90 + 20 + 50 = 116 வரும். டைப்பிஸ்டில் போத் ஹையர் வச்சுருந்தாலும் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பார்டரில் வந்து நிற்கும். வித்தவுட் டைப்பிஸ்ட்டு நகி போல்தாக என்ன ஆகி போயிடும். அதனால் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்கள் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ரொம்ப உட்காந்து பயங்கரமாக படிக்கிறது, சயின்ஸை உட்காந்துட்டு பயங்கரமாக படிக்கிறது, டீப்லி படிக்கிறது. 11th 12th உள்ள 11th பாலிட்டியில் முக்கியம். 12th பாலிட்டி, 12th ஹிஸ்ட்ரி, 11th ஹிஸ்ட்ரி அண்டு இந்த பாடங்கள்லாம் ஓகேவா? இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக சின்சியராக படிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். எதை படித்தா இவ்வளோ மார்க் வருங்கிறத தெரிஞ்சு அதற்கு ஏற்றாப்புல பிஹேவ் பண்ணுங்கள், அதுக்கு ஏற்றாப்புல ரியாக்ட் பண்ணுங்கள், போதுமானது. ஓகே, 10 பாயிண்ட் வந்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் குரூப்பில் ஒரு இமேஜாக வந்து போட்டிருந்தேன், அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே,
இது யூடியூப்பில் தான் போடலான்ட்டு இருந்தேன், அதுக்கடுத்து எதுக்கு பிரச்சனைன்னு அன்றைக்கி விட்டுட்டேன். ஓகே, இன்றைக்கி போடுறேன். இன்று முதல் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1 மணி நேரம் மட்டும் மொபைல் பார்ப்பவர்கள் மட்டுமே வெற்றி பெற முடியும். ஓகேவா? ஃபோனை வந்து 1 மணி நேரம் யூஸ் பண்ணுங்கள். அந்த 1 மணி நேரத்தை மட்டும் யூஸ் பண்ணால் ஓகே. அடுத்து வாங்க. அடுத்து யூடியூப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓடிக்கிட்டு இருக்கும், ஸ்பாட் டெஸ்ட்டு, 1 வீடியோ, டாபிக் கம்ப்ளீட்டு, ஷார்ட்கட்டு அப்படின்ட்டு யார் யாருக்கு என்னென்ன பேர் வைக்க தோணுதோ எல்லாத்துலேயும் பேர் வச்சு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வீடியோ மேக்ஸுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் போடுறேன், ஈவினிங் வந்து தமிழுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து போடுறேன். ஓகேவா? இவ்வளோ தான். இது ஒரு அரை மணி நேரம், மேக்ஸ் வந்து ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 1.25 to 1.5 மணி நேரம் நான் மட்டுமே உங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறேன். நான் மட்டுமே உங்கள்கிட்ட இருந்து 1.5 மணி நேரம் எடுக்கிறேன். இதே மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ என்கிட்ட தமிழ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பேங்க் இல்லைன்னா நீங்கள் யூடியூப் தான் பார்த்தாகணும். அப்போது உங்கள்கிட்ட அந்த பேங்க் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. மேக்ஸுக்கு என்கிட்ட பிடிஎஃப் இருக்குது, நானே பண்ணிக்கிறோன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். தெரியாத விஷயம் இல்லை, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. யூடியூப் சேனல் பேர் தெரியாமல் யூடியூப் பார்க்காம எவ்வளோ பேர் வந்து டிஎன்பிசிக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆஃப்லைனில் படிச்சுக்கிட்டு இருக்குது எல்லாருக்கும். என்ன யூடியூப் சேனல் யூடியூப்பில் உட்காந்தா பார்த்துக்கிட்டு இருக்கான். யூடியூப் பற்றியே தெரியாமல் ஆஃப்லைனில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களோட சக்ஸஸ் ரேஷியோ எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம யூடியூப்பில் நிறைய கிடைக்குதுன்ட்டு நிறைய பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்மளோட லிமிட் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு டைம் வந்து நமக்கு லிமிட் பண்ண தெரியணும். ஓகே, இதை தான் பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்ற அனைத்தையும் பார்த்து கொண்டு இருந்தால் வாழ்க்கை முழுவதும் வீடியோ தான் பார்த்து கொண்டு இருப்பீர்கள். வெற்றி பெறுவது மிக மிக கடினம். ஏன்னா நான் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வீடியோ போடுறோம் ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு 4 சாரம் பிடிச்சிருக்கணும். 4 சாரும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ போட்டால் 8 hours காலி. நீங்கள் இதில் 50% வீடியோ பார்த்தா கூட 4 hours to 6 hours வீடியோ பார்த்தா கூட அவுட்டு. எதுக்கு அவ்வளோ நேரம் பார்க்கணும்? அது பார்ப்பது வேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். என்னுடைய 5 வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன். ஆனாலும் யாரும் கேட்க மாட்டீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். June 9 ரிசல்ட் வந்த பிறகு இந்த வீடியோ வந்து பாருங்கள், இந்த போஸ்ட்டை பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் புரியும். அன்றைக்கி உங்களுக்கான நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். இந்த வீடியோ பார்க்கலன்னா என்னால் பாஸ் பண்ண முடியாது என்று நினைக்கும் மிக முக்கியமான உங்களுக்கு தெரியாத வீடியோ மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்திற்கு இந்த வீடியோ இருக்குல்ல, லாஸ்ட் 30 daysன்ட்டு, இந்த 30 days வீடியோ 100 வீடியோ போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஒருத்தர் மேலே நம்பிக்கை இருக்கும்ல, எப்பா இந்த ஆள் 30 daysல வந்து கரெக்டாக சொல்லுவான்ட்டு, அந்த ஒரு 30 days 2 30 days வீடியோஸ் மட்டும் பாருங்கள். ஊருக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு 100 30 days வீடியோஸை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. தெரியாத விஷயத்தை கற்றுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளுன்ட்டு வச்சு அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கோங்களே தவிர எல்லாருக்கிட்டே இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு நினச்சிக்கிட்டு நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த 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 வீடியோ வந்து உங்களுக்குன்னு ஒதுக்கி இருப்பீங்க தெரியுமா, ஒரு 1 hour. அந்த 1 மணி நேரத்தில் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு தெரியாத வீடியோ மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். அதுவும் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட 1 மணி நேரத்தில். காலை முதல் நைட் வரைக்கும் மொபைல் ஃபோனை பார்த்து வெற்றி பெற்று நான் யாரையும் பார்த்ததில்லை. நேரத்தில் வீணடிக்காமல் உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்களோட கொஸ்டின் பேப்பர் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதோட பலனை வந்து June 9, 2024 எக்ஸாம் ஹாலில் வந்து உணர்வீங்க. உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணிங்கன்னா அகெயின் ஒரு 1 year 2 year வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த இதற்கே உங்களுக்கு ஜாப் கிடைவதற்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ இவங்களே வந்து ஜனவரி கிட்ட ரிசல்ட் போடுறாங்க. அந்த இந்தன்ட்டு உங்களுக்கு ஜூன் கிட்ட தான் ஜாப் கிடைக்கும் 2025. இதை விட்டீங்கன்னா நீங்கள் இந்த குரூப் 2 2A இருக்குல்ல, இல்லை ஒரு பெரிய ப்ராக்ரஸ் வேலை கிடைக்கும். அது இப்போ சுருக்கியிருக்கானுங்க வேலை கிடைக்கும். அதோடைய ப்ரிலிம்ஸே அடுத்த வருஷம் ஜூனில் தான் நடக்கும். ரிசல்ட்டு டிசம்பர் கிட்ட வரும். 2026 கிட்ட தான் வேலை கிடைக்கும். இன்றைக்கி என்ன இது 24. அப்போ இந்த வருஷத்துலேயே சீக்கிரம் வேலைக்கு போகணுன்னா இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில விஷயத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது ஒரு 2xலன்னு கூட வச்சு பார்த்து சீக்கிரம் வந்து முடிங்க. ஆனால் இதில் சொன்ன எல்லா கண்டென்ட்டும் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை தான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பாய்.